ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கிறீங்களா? மறுபடியும் உங்களை நாங்கள் சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கி ஒரு புதிய தலைப்போடு ஏசப்பா அவங்க கூட பேச போகிறாங்க. நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபிச்சுட்டு நம்ம புதிய தலைப்பு, புதிய பாடல், புதிய கதை, புதிய வசனங்களை நம்ம கேட்டு ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லோரும் கண்களை மூடி, வீடுகளில் கண்களை மூடி எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை எங்களுக்காக நீங்கள் தந்ததற்காக நன்றி அப்பா. சிறு பிள்ளைகளின் இடத்துக்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவளை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்னீங்களே அப்பா. இந்த ஜெபத்தின் மூலமாய் சின்ன பிள்ளைகளோடு நீங்கள் பேசி வருகிற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒரு எதிர்காலத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளோடு பேசி இவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம புதிய தலைப்பில் நம்ம ஏசப்பா பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன தலைப்பு அப்படின்னு? யெகோவா ராஃபா. எல்லாரும் சொல்லுங்க, யெகோவா ராஃபா. ஓகே, யெகோவா ராஃபானா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், சுகம் தரும் தேவன். என்ன அர்த்தம்? ஓகே, சுகம் தரும் தேவன். எதுக்கு சுகம் தரணும்? எனக்கு தான் வியாதி இல்லையே, கஷ்டம் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பாருங்க, நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சின்ன வயசுலேயே வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒருவேளை சின்ன பிள்ளை நீ கூட வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக வியாதிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா இன்னைக்கு நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா அற்புதம் செய்வாங்க. உங்கள் அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, யாராவது ஒரு நபர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற யாராவது இன்னைக்கு சுகவீனப்பட்டு இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஏசப்பா நிச்சயம் அற்புதம் செய்வார். இன்னைக்கு ஒரு பாடல் நம்ம பாடி முதலாவது தேவநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நான் கரெக்ட் 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 என்று சொன்னாலும் ராங் ராங் ராங்காக மாறுதே. இந்த பாடல் என்ன அர்த்தம் சொல்லுதுன்னா, நான் கரெக்ட் 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 தான் செய்கிறேன், ஆனால் முடிவில் ராங்காக மாறிடுது. அப்படி நீங்கள் கூட நினைக்கலாம், நல்லது தான் செய்ய நினைக்கிறேன், ஆனால் என்னால் நல்லது செய்ய முடியலை அப்படின்னு. ஆனால் உங்களை நல்லது செய்ய வைக்க ஒருவர் இருக்கிறார். யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த ஏசப்பா. உங்கள் கூட அவர் இருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களை நல்ல பிள்ளைகளாய் மாற்றி அநேகருக்கு ஏசப்பா ஆசீர்வாதமாக மாற்றுவாங்க. இந்த பாடலை சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் இணைந்து இந்த பாடலை பாடுவோம். என்று சொன்னாலும் ராங் 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 ஆக மாறுதே. நான் கரெக்ட் 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 என்று சொன்னாலும் ராங் 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 ஆக மாறுதே. என்னை கரெக்டாக்கும் தெய்வம் ஏசப்பா என்றாங்கெல்லாம் அவர் மாற்றுவார். என்னை கரெக்டாக்கும் தெய்வம் ஏசப்பா என்றாங்கெல்லாம் அவர் மாற்றுவார். கல்வாரி சிலுவையிலே ஏசப்பா என்னைகள் சுமந்தவரே, மேற்கொண்ட தழும்புகளாலே நான் சுகமானேனே. கல்வாரி சிலுவையிலே ஏசப்பா என் நோய்கள் சுமந்தவரே, கொண்ட தழும்புகளாலே நான் சுகமானேனே. கரெக்ட் 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 என்று சொன்னாலும் ராங் 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 ஆக மாறுதே. நான் கரெக்ட் 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 என்று சொன்னாலும் ராங் 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 ஆக மாறுதே. என்னை கரெக்டாக்கும் தெய்வம் ஏசப்பா என்றாங்கெல்லாம் அவர் மாற்றுவார். என்னை கரெக்டாக்கும் தெய்வம் ஏசப்பா என்றாங்கெல்லாம் அவர் மாற்றுவார். சிறுவுள்ளம் தந்தேனே ஏசப்பா உமக்காய் வாழ்ந்திடவே. என் உள்ளம் தங்கிடுமே ஏசப்பா உம்மை போல் மாற்றிடுமே. சிறுவுள்ளம் தந்தேனே ஏசப்பா உமக்காய் வாழ்ந்திடவே.
என் உள்ளம் தங்கிடுமே ஏசப்பா, உமக்காய் மாற்றிடுமே. நான் கரெக்ட் 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 என்று சொன்னாலும் ராங் 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 அது மாறுதே. கரெக்ட் 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 என்று சொன்னாலும் ராங் 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 அது மாறுதே. என்னை கரெக்டாக்கும் தெய்வம் ஏசப்பா என்றாங்கெல்லாம் அவர் மாற்றுவார். என்னை கரெக்டாக்கும் தெய்வம் ஏசப்பா என்றாங்கெல்லாம் அவர் மாற்றுவார். பரிசுத்த இரத்தத்தாலே என்னை கழுவிடுமே, எந்த மீறுதலை எனக்கு மன்னியுமே. பரிசுத்த இரத்தத்தாலே என்னை கழுவிடுமே, எந்த மீறுதலை எனக்கு மன்னியுமே. நான் கரெக்ட் 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 என்று சொன்னாலும் ராங் 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 ஆக மாறுதே. நான் கரெக்ட் 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 என்று சொன்னாலும் ராங் 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 ஆக மாறுதே. என்னை கரெக்டாக்கும் தெய்வம் ஏசப்பா என்றாங்கெல்லாம் அவர் மாற்றுவார். என்னை கரெக்டாக்கும் தெய்வம் ஏசப்பா என்றாங்கெல்லாம் அவர் மாற்றுவார். என்னை கரெக்டாக்கும் தெய்வம் ஏசப்பா என்றாங்கெல்லாம் நீங்க நீக்குங்கப்பா. ஓகே, சாங் பிடிச்சிருக்கா? எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? ஓகே, இந்த பாடலை ஆண்டவர் கிருபையினால என்னை எழுத வைத்தார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பாடல் இதற்கு எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா பாருங்க, 2வது சொல்லுது, சிறு உள்ளம் தந்தேன் ஏசப்பா உமக்காய் வாழ்ந்திடுவேன். இந்த பாடல்ல நமக்கு அழகா இந்த பாடல் சொல்லுது, சிறு உள்ளம் தந்தேன் ஏசப்பா உமக்காய் வாழ்ந்திடுவே. உங்க சின்ன உள்ளத்தை ஏசப்பா எதிர்பார்க்கிறாங்க. எதற்கு தெரியுமா? நீங்க அவருக்கு தேவை. உங்களை கொண்டு ஏசப்பா பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஒருவேளை நீ படிக்காதவனா இருக்கலாம், ஒருவேளை உன்னை எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணலாம், ஒருவேளை உனக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம், எனக்கு யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, என்னை யாருமே நேசிக்க நினைக்கலாம். உன்னை பெரிய ஒரு காரியத்தை செய்ய ஏசப்பா பயன்படுத்த முடியும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்குறேன். சின்ன உள்ளத்தை ஏசப்பாவுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ரெடியாக இருக்கிறீங்க? ஓகே, எல்லாம் சேர்ந்து இந்த பாடல ஒருக்கா கூட பாடுவோமா? பாடிட்டு நம்ம ஆக்ஷன் பண்ணி எத்தனை ரெடியாக இருக்கிறீங்க? ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஆடுவோமா? ஆடுவோமா? ஆர் யூ ரெடி? ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆட போகிறோம். ஆடி நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கிளாப் பண்ணுங்க. கரெக்ட் 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 என்று சொன்னாலும் ராங் 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 ஆக மாறுதே. நான் கரெக்ட் 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 என்று சொன்னாலும் ராங் 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 ஆகி மாறுதே. என்னை கரெக்டாக்கும் தெய்வம் ஏசப்பா என்றாங்கெல்லாம் அவர் மாற்றுவார். என்னை கரெக்டாக்கும் தெய்வம் ஏசப்பா கல்வாரி சிலுவையிலே ஏசப்பா என் நோய்கள் சுமந்தவரே, நீர் கொண்ட தழும்புகளாலே நான் சுகமானேனே. கல்வாரி சிலுவையிலே ஏசப்பா என் நோய்கள் சுமந்தவரே, நீர் கொண்ட தழும்புகளாலே நான் சுகமானேனே. நான் கரெக்ட் 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 என்று சொன்னாலும் ராங் 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 ஆக மாறுதே. நான் கரெக்ட் 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 என்று சொன்னாலும் ராங் 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 ஆக மாறுதே. என்னை
கரைத்தாக்கும் தெய்வம் ஏசப்பா என்றாங்கெல்லாம் அவர் மாற்றுவார். என்னை கரைத்தாக்கும் தெய்வம் ஏசப்பா என்றாங்கெல்லாம் அவர் மாற்றுவார். சிறுவுள்ளம் தந்தேனே ஏசப்பா உமக்காய் வாழ்ந்திடவே, என்னுள்ளம் தங்கிடுமே ஏசப்பா உமக்காய் மாற்றிடுமே. சிறுவுள்ளம் தந்தேனே ஏசப்பா உமக்காய் வாழ்ந்திடவே, என்னுள்ளம் தங்கிடுமே ஏசப்பா உம்மை போல் மாற்றிடுமே. நான் கரை 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 என்று சொன்னாலும் ராங் 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 ஆக மாறுதே. நான் கரை 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 என்று சொன்னாலும் ராங் 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 ஆக மாறுதே. என்னை கரைத்தாக்கும் தெய்வம் ஏசப்பா என்றாங்கெல்லாம் அவர் மாற்றுவார். என்னை கரைத்தாக்கும் தெய்வம் ஏசப்பா என்றாங்கெல்லாம் நீங்க நிக்குங்கப்பா. அப்படி எல்லாரும் சேர்ந்து ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி பார்ப்போம். எல்லா குட்டிஸும் முழங்கால் படிடுங்க. ஏசப்பாவை நோக்கி பார்ப்போம். ஏசப்பா நம்மளை இவ்வளோ நாள் பத்திரமா பாதுகாத்தாங்கல்ல, ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்த எல்லா குட்டிஸும் சீக்கிரமாக முழங்கால் படிட்டு நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். சரியா? நமக்கு நல்ல அப்பா அம்மா தந்தாங்க. நம்ம எத்தனையோ நாள் நோயில் இருந்திருப்போம். ஏசப்பா நம்மளை பாதுகாத்துருக்குறாங்க. எந்த வியாதிகள் வந்தாலும் ஏசப்பா நம்ம கூட இருந்து நம்மளை நடத்தி இருக்கிறாங்க. எல்லா பலவீனங்களிலும் ஏசப்பா நம்ம கூட இருந்தாங்கல்ல, ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். அதுபோல் நம்ம வீட்டில் சுகம் இல்லாமல் இருந்திருப்பாங்க, ஏசப்பா எல்லாருக்கும் குணப்படுத்தி இருப்பாங்க. நம்ம சீக்கிரமாக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஏசப்பாவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா அப்பா இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. அப்பா நீங்கள் எங்கள் கூட இருந்தப்பா எங்களை நீங்கள் நடத்தி வந்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா எங்களுக்கு எத்தனையோ பலவீனங்கள் ஏசப்பா, எத்தனை சூழ்நிலைகள் வந்தது, எத்தனை பிரச்சனைகள் வந்தது. அப்பா ஏசப்பா நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களை நடத்துனீங்க. ஏசப்பா எங்கள் ஏசப்பா சின்ன பிள்ளைங்க, எங்கள் ஏசப்பா சிறுவர் ஊழியத்தை பார்க்குற எத்தனையோ சின்ன பிள்ளைங்க அப்பா இந்த நேரத்தில் ஏசப்பா ஜெபிப்பாங்க. ஏசப்பா ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் அப்பாவுமே நோக்கி பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மட்டும் ஏசப்பா நீங்கள் பிரசன்னமாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதியோடு அப்பா எத்தனையோ பிள்ளைங்க பார்ப்பாங்க. ஏசப்பா ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வியாதிகளை நீங்கள் மாற்றி அப்பா இந்த நேரத்தில் ஏசப்பா நீங்கள் கூட இருந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா எங்கள் வியாதிகளை நீங்கள் மாற்றுகிறதற்காக நன்றி. அப்பா ஏசப்பா எங்கள் கூட நீங்கள் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா எங்கள் பலவீன நேரங்களை நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்களே ஏசப்பா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். ஏசப்பா அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. அப்பா என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, சுமந்து தீர்த்தீரையா,
சுமந்து தீர்த்தீரையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஏசப்பா எங்கள் நோய்களுக்காக, ஏசப்பா நாங்கள் செய்கிற பாவங்களுக்காக, ஏசப்பா எங்கள் பலவீனங்களுக்காக, ஏசப்பா நீங்கள் அந்த கல்வாரி சிலுவையில் ஏசப்பா எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினீங்களே ஏசப்பா. உம்முடைய காயங்களினால் நாங்கள் குணமானோமே ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உம்முடைய ஏசப்பா எங்களுடைய மீறுதல்களினால் நீங்கள் காயப்பட்டீங்க ஏசப்பா. அப்பா ஏசப்பா நாங்கள் செஞ்ச ஏசப்பா தப்புகளினால் அப்பா நீங்கள் அடிக்கப்பட்டீங்க ஏசப்பா. ஏசப்பா உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமடைந்திருக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உம்முடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறப்பா ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எங்கள் கூட இருந்து நீங்கள் நடத்துகிறதற்காக நன்றி. உங்கள் தழும்புகளினால் அப்பா அந்த சிலுவையில் ஏசப்பா எங்களுக்காக நீங்கள் ஏசப்பா ஆணிகளில் தொங்குனதுனால ஏசப்பா நாங்கள் ஏசப்பா இந்த நாட்களில் எங்கள் பலவீனங்கள் நீங்கி அப்பா நாங்கள் குணமடைந்திருக்கிறோம் அப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களை நடத்துகிறதற்காக நன்றி. எல்லா பலவீனங்களை எங்களை மாற்றி அப்பா எல்லா சூழ்நிலைகளை ஏசப்பா எங்கள் கூட இருந்து நீங்கள் நடத்துகிற மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹாய் குட்டீஸ், யெகோவா ரஃபா அப்படின்னு தலைப்புல நீங்க நிறைய பாடல்களை பாடி ஆக்ஷன் சாங்கெல்லாம் பண்ணி இருக்குங்க. இப்போது நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லி தர போறேன். ஏசப்பா சுகம் தரும் தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. 2 பேருமே சின்ன வயசுல நல்லா க்ளோஸா இருப்பாங்க. ராமு சோமு அப்படின்னு சொல்லி 2 பேர் நல்லா படிப்பாங்க. ஸ்கூல் ஸ்டேஜ்ல எல்லாம் அது மாதிரி அவங்க ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலியை சேர்ந்தவங்க. சண்டே கிளாஸ் போவாங்க. நல்லா அங்க அங்க சொல்லுவாங்க, சண்டே கிளாஸ் போகும்போதெல்லாம் பிஸ்கட் எல்லாம் கொடுப்பாங்களா. அவங்க ஜாலியா போய் சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா சண்டே கிளாஸ் எல்லாம் போவாங்க. அப்ப அங்க போகும்போது நிறைய ஏசப்பா பத்தி சொல்லி கொடுக்கறதுனால 2 பேருமே ராமு சோமு 2 பேருமே ஏசப்பா பிள்ளையா இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் ஸ்டேஜ் ஆகி வளர வளர ராமு அவன் நல்லா படிச்சு ஏசப்பா அந்த தொடர்ந்து அந்த வாலிப நாட்கள்ல கூட ஏசப்பா கூடயே வாழ்ந்ததுனால நல்லா படிச்சான், வசனத்தின்படி வாழ்ந்தான். அதனால அவன் ஒரு பெரிய ஆளா வந்துட்டான். ஒரு ஜட்ஜி, நல்ல ஒரு ஜட்ஜியா மாறிட்டான். நல்ல ஒரு பெரிய பதவியில வந்துட்டான். சோமு அவன் பாருங்க, அவன் சின்ன வயசுலயே கொஞ்சம் நல்ல பிள்ளையா இருந்தான். அதன் பிறகு இவன் ஃப்ரெண்டு நல்லவனா இருந்தா கூட இவன் தப்பு பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஏசப்பாயை விட்டுட்டான். ஏசப்பா சொல்றபடி எல்லாம் வசனத்தின்படி வாழ மாட்டான், இஷ்டத்துக்கு வாழ்ந்தான். அதனால நிறைய சின்ன சின்ன தப்புகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஒரு சில தப்புகளை செஞ்சு அவனுக்கு அந்த தீர்ப்பு எல்லாம் வரல. போலீஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போவாங்கல்ல, கொஞ்சம் வளர்ந்து தப்பு பண்ணுனா போலீஸ் எல்லாம் பிடிச்சிருவாங்கல்ல. அப்படி பிடிச்சிட்டு போய் அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கொண்டு போய் அது கேஸ் ஆகி அவனை கோர்ட்ல எல்லாம் கொண்டு விட்டுறாங்க. முதல் தடவை அவன் போகும்போது ஜட்ஜா பாக்குறான். ஐயோ என் ஃப்ரெண்டு ராமு இவன் தானே, எனக்கு பிரச்சனை இல்லப்பா, இவன் தானே என் ஃப்ரெண்டு தானே ஜட்ஜா இருக்கிறான், என்னை எப்படியாவது காப்பாத்தி விட்டுருவான் அப்படின்னு நினைச்சான். அவனும் பாருங்க சின்ன சின்ன தப்பு தான் பண்ணியிருந்ததுனால சரி ஒரு தீர்ப்பு சொல்லி இந்த தண்டனை 2 மாசம் ஜெயில இருக்கணும் அல்லது அடுத்து அப்படி ஒரு சின்ன சின்ன தப்புகள் பண்ணி எல்லாம் மறுபடியும் போகும்போது கூட 10 நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் டெய்லி சைன் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இவன்ட சொன்னாண்டே, இந்த தப்பெல்லாம் பண்ணாத, வேணா நம்ம சின்ன வயசுல எப்படி வாழ்ந்தோம், நீ மறுபடியும் வசனவாசி, ஏசப்பாவை ஏத்துக்கொள்ளு, நீ நல்ல பிள்ளையாதான் இருக்கணும், என்னால எல்லாம் உன்னை நான் ஏசப்பா பிள்ளை கரெக்டான நீதியின் படிதான் உனக்கு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆனா நான் உன்னை காப்பாத்து அப்படியெல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொன்னான். அவன் மனசுல நினைச்சான் இவன் அப்படிதான் சொல்லுவான், ஆனா எப்படியாவது நம்மளை காப்பாத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சின்ன சின்ன தப்பு பண்ணிதானே பெரிய தப்பெல்லாம் பண்ணிடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவன் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான். அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துதான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு பெரிய கொலை எல்லாம் செஞ்சிட்டான். செஞ்ச உடனே அதே மாதிரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போய் ஜட்ஜி முன்னாடி நிக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு கண்டிஷன் வந்துட்டு இவனுக்கு தெரிஞ்சிட்டான் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பா இவன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவன் தீர்ப்பு கொடுக்கும் போது சொல்லிட்டான், கண்டிப்பா இவங்களுக்கு நம்ம தூக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணும், இவர் தப்ப முடியாது, எல்லா சாட்சிகள் எவிடன்ஸ் எல்லாமே
கரெக்டா ப்ரூஃப் ஆயிட்டு, அதனால நான் ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்தாங்க அடுத்த மாதம். அதுவரை இவர் வந்து போலீஸ் காவல்ல தான் இருக்கனா, 10ஆம் தேதி வருதுல்ல, அந்த நேரத்துல இவருக்கு நம்ம தூக்கு தண்டனை கொடுத்துரும். அது ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னா, ஒரு சர்ச் இருக்கு அதுக்கு பக்கத்துல, அவங்க தூக்கு தண்டனைக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க. அவரை கொண்டு போய் தூக்குல போட்டு கொலை செய்யறது. அது பக்கத்துல ஒரு சர்ச் இருக்குது. அங்க கரெக்டா 12 மணிக்கு வந்து பெல் அடிப்பாங்கல்ல, உங்களுக்கு தெரியல, நம்ம சர்ச்சில் பெல் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க அடிக்கிற அந்த 12 மணிக்கு பெல் அடிச்சு அதே டைம்ல நீங்க இவங்க வந்து தூக்குல போட்டு கொலை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு துக்கத்தோடு போயிடுவாங்க. இவனை நினைப்பான், ஐயோ நம்ம மாட்டிட்டோம், அவனாலேயே நம்மளை தப்பிச்சு கொள்ள வைக்க முடியாதுல்ல, நமக்கு மரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி நேரம் வருகிற போது ஒரு நாள் கொடுத்துருக்காங்கல்ல. அப்ப அந்த நாட்கள்ல அவன் ஜெயில இருக்கும்போது அவனுக்கு பழைய ஞாபகங்கள் வருது. இவன் ஃப்ரெண்டு இவனுக்காக ஜெபிக்கிறான். ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு நான் தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு கண்டிஷன்ல இருந்தாலும் அவனுக்காக நான் ஜெபிக்க முடியும். இந்த கடைசி டைம் கூட அவனால ஏசப்பாவுக்கு வாழ்க்கை ஒப்பு கொட்டா பரலோகம் போயிடுவாள். ஒருவேளை அவன் மறிச்சு போனா கூட பரலோகத்துக்கு போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமு நல்லா ஜெபிச்சா, ஏசப்பா கடைசி டைம்ல கூட ஒரு வாய்ப்பு கொடுங்க அவனுக்கு. ஆனா அவனை போய் சந்தித்து ஏசப்பா பத்தியும் சொன்னான். அப்ப இந்த கடைசி டைம்ல அவனுக்கும் எப்படியாவது நம்ம ஏசப்பாவை ஏத்துக்கொள்ளணும்னு சொல்லி நல்ல ஒரு மனத்தாங்கள் வர ஆரம்பிச்சுட்டு, ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா, இனி இந்த உலகத்துல இருக்கிற யாராலும் எனக்கு காப்பாற்ற முடியாது ஏசப்பா, ஆனா நான் வந்து உங்க ராஜ்யத்துக்கு ஏதாவது என்னை ஏத்துக்கொள்ளுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நல்லா ஜெபிச்சு அப்படி மாறினா அந்த நாளும் வந்துட்டு பாருங்க பயங்கரமா இருக்குது. அப்போ இப்படி ஒரு தீர்ப்பு வந்துட்டு அவனை மறிக்க போறான். 12 மணிக்கு காலையிலேயே பாத்தீங்களா, கைதிகள் எல்லாம் ரொம்ப அவங்க சொல்லுவா, அந்த தூக்கு தண்டனை கைதிகள் எல்லாம் முந்தின நாள் நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டாங்களா, அவ்வளவு டென்ஷனா இருக்கல. அப்படி இருக்கல, கழுத்துல வந்து கயிறு போட்டு இறுக்கி அவங்கள தூக்கி அப்படியே தூக்கி எடுத்துருவாங்கலாம். அப்படி ரொம்ப துடிச்சு செத்து போயிருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நைட்டெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கல்ல. அப்ப ராமுக்கும் ஒரே கவலையா இருக்குது. ஆனா ஜெயிலுக்குள்ள போய் அவனை பார்த்தா அவன் நிம்மதியா நல்லா ஜெபம் பண்ணிட்டு தூங்கிட்டான். அப்ப இவன் நினைச்சான், ஏசப்பாக்குள்ளாடி நல்லா இருக்கிறான், நிம்மதியா தூங்கி இருக்கிறான், நாளை மறிச்சா ஆண்டு விட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறான் போலன்னா அவனும் நல்லா நினைச்சான், ஏசப்பா எப்படியாவது இவனுக்கு நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். காலையில வந்தானே இவன் குளிப்பாடி எல்லாமே ரெடி ஆயிட்டான். எல்லாரும் பாக்குறாங்க, கைதிகள் எல்லாருமே பயப்படுவாங்க, ஒரு மன அழுத்தத்துல இருப்பாங்க, இவர் ஃப்ரீயா சந்தோஷமா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த டைமுக்கு 12 மணி அந்த சர்ச்சு பக்கத்துலதான் இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிற ஒரு இடம். இவரை கூட்டிட்டு போயிட்டாங்க. 11 மணிக்கெல்லாம் கூட்டிட்டு போய் ரெடியாக ட்ரெஸ் எல்லாம் மாத்தி வச்சு கரெக்டா 12 மணிக்கு ஒரு 5 நிமிடம் அப்படி இருக்கும்போது கையில இந்த கழுத்துல எல்லாம் கயிறு மாட்டிட்டு அப்படியே அவரை அவங்களுடைய தூக்கி எடுத்துருவாங்க. எடுத்து அந்த அப்ப அந்த கழுத்துல எரிய அவங்க மறிச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு 2 நிமிடம் தான் இருக்குது பாத்துங்களா. அப்ப 2 நிமிடத்துல மறிச்சு போக போறோம் அப்படின்னு சொல்லி அப்படி கரெக்டா 12 மணி. அப்ப அந்த கோயில்ல மணி அடிக்க வருவாங்கல்ல, நம்ம கோயில் பிள்ளை அப்படி எல்லாம் சொல்லுவோம். அவங்க வந்து அந்த பெல்ல ரொம்ப அழுத்தி அடிக்கிறாங்க, கயிறை இழுத்து. அந்த பெல் அடிக்கவே இல்லை. என்னடா அப்ப பாக்குறவங்க 12 மணிக்கு பெல் அடிக்கவே இல்லை, கரெக்டா 12 மணிக்கு அடிச்சிடானல்ல. ஆனா திரும்ப திரும்ப அவர் வந்து அந்த கயிறை இழுத்து அடிக்க அந்த மணி அடிக்கவே இல்லை. பார்த்தா அந்த கயிறு வழியா பிளட் வருது. உடனே ஒன்னு அவர் சொல்றாரு 12க்கு தாண்டிட்டு, ஐயோ இது ஏதோ நடக்குது, ஏன்னா அந்த கயிறு வழியா பிளட் வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி அந்த மணி கூண்டு பார்த்திருப்பீங்க எல்லாம் மேலதானே கட்டி வச்சிருப்பாங்க. அப்போ அவங்க பக்கத்துல ஒரு சிலர் இருந்தாங்க, ஏன்னா இங்க தூக்கு தண்டனைக்கு வேற அப்படி இருக்கிறபடினால சில காவல்துறையில உள்ளவங்க கூட பக்கத்துல இருந்தாங்க. எல்லாம் ஓடி போய் மேல பார்த்தா அப்படியே ஃப்ரெண்டு ஜட்ஜி அவரு பாருங்க அந்த மணி அடிக்காதபடி அதை அப்படியே கட்டி முடிச்சிட்டாரு. அப்போ அதை அடிக்க அவர் மேல பாருங்க அந்த சத்தம் வராதபடி கட்டி பிடிச்சதுனால அந்த மணி அவங்க அடிக்கிறது அவர் மேல பட்டு பட்டு ரத்தம் அப்படியே வடிஞ்சு வருது. அதனால அன்னைக்கு வந்து அப்படி பிளட் எல்லாம் பாஞ்சு வந்து இதை பார்த்து அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு செகண்ட்ல அப்போ சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இவர் பண்ணிட்டாரு. அதனால அவர் தீர்ப்பு சொல்லிட்டார்ல, கரெக்டா 12 மணிக்கு மணி அடிக்கும் போது நீங்க அவனை வந்து தூக்கு தண்டனை பண்ண, ஆனா அந்த மணி அடிக்க முடியல. அப்போ வந்து
மற்றவங்க எல்லாம் பாக்குறாங்க, இதுக்கு என்ன தீர்ப்பு என்ன, அப்படி இவரு இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு ரொம்ப அழுதான். என் ஃப்ரெண்டு எனக்காக இப்படி செஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லி, இயேசுவே அப்படின்னு சொல்லி இனி என் வாழ்க்கை இயேசு. உடனே அவங்க எல்லாம் கூடி ஒரு முடிவு எடுத்தாங்க, ஒரு வாய்ப்பு கூட இவங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா இந்த மாதிரி அந்த ஒரு தீர்ப்புல 12 மணி கரெக்டான டைம், அது தாண்டிட்டு இல்ல. அப்போ ஒரு சில மாதங்கள் இவரை நம்ம போலீஸ் கண்ட்ரோல்ல வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்த போது பாருங்க, அவன் ஃப்ரெண்டு சேர்ந்து அந்த தியாகத்தை அவன் பார்த்து அழுது அன்றைக்கு இயேசுக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்து நல்ல ஒரு மனிதனாய் மாறினான். பிரியமான தெய்வ பிள்ளைகளை அப்படித்தானே ஏசப்பாவும் செஞ்சாங்க. நமக்காக ஜீவனையே கொடுத்தாங்கல்ல. ஒரு ஃப்ரெண்டு பாருங்க இப்படி செஞ்சாங்க, ஏசப்பா ஜீவனையே கொடுத்துட்டாங்க. அந்த இரத்தத்தினால அந்த தழும்புகளினால நம்ம சுகமாகி கொண்டிருக்கிறோம். அதனால ஏசப்பா அவருங்க வர சுகம் தருவாங்க. அவங்க கையில பத்திங்களா காயங்கள், அவங்களுடைய விழாவுள்ள அந்த இரத்தத்தினாலதான் ஏசப்பா இன்றைக்கும் சுகம் தந்து நம்மளை அழகா ஏசப்பா பாதுகாத்து வருகிறாங்க. இந்த கதை மூலமா ஏசப்பா உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம நல்ல கதை படித்தோம், அது மாதிரி நல்ல பாட்டு பாடணும், ஆராதனை பண்ணணும், நல்ல டான்ஸ் ஆடணும்ல. இப்போ ஏசப்பா நம்ம கூட பேச போறாங்க. பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். சரியா? ஏசாயா 53 அதிகாரம் அதுல 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதுல சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஏசப்பாவுடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோமா. ஒருவேளை நீங்க சின்ன பிள்ளையா இருக்கலாம், உங்களுக்கு சில வியாதிகள் இருக்கலாம். சின்ன வயசுல எனக்கு இந்த வியாதி இருக்குது, எங்க அப்பாவுக்கு இந்த வியாதி இருக்குது, எங்க அம்மாவுக்கு இந்த வியாதி இருக்குது, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட வியாதி இருக்கலாம். யாரோ ஒருடைய வியாதினால நீங்க பாதிக்கப்பட்டு, இவங்களுக்கு இப்படி ஆயிட்டே, எங்க அம்மாவுக்கு இப்படி ஆயிட்டே, அப்பாவுக்கு இப்படி ஆயிட்டே நீங்க நினைக்கலாம். ஏசப்பா உங்களுக்கு சுகம் தருவார். சரியா? முதலாவது நான் எங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சி சொல்ல போறேன். அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சி சொல்ல போறேன். முதல்ல என் வாழ்க்கையில என்ன சாட்சி நடந்தது அப்படின்னா, பாருங்க, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மாவுக்கு ஒரு வியாதி வந்தது. அப்போ டாக்டர்ஸ் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ணால் எதோ ஆயிருமோ, உயிருக்கு ஆபத்து வந்துடுமோ. எங்கள் அப்பா கூட ஃபாரின்ல இருந்ததுனால ரொம்ப பயந்து, சரி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, உயிருக்கு ஆபத்து வந்தால் நான் என்ன செய்வேன், எங்கள் அம்மாவுக்கு ஆபத்து வந்தால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, ஒரு நாள் நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் எங்கள் கூட ஜெபம் பண்ண வந்தாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணும்போது பாருங்க, நாங்கள் ஒரு 6 மணிக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம்னா 12 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணோம். நான் ஆரம்பத்தில் நல்லா அழுது ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எங்கள் அம்மாவுக்கு எப்படியாவது நீங்கள் ஆயுஷ் நாட்களை கொடுத்துருங்க, நான் உங்களுக்காக ஊழியத்துக்கு வந்துடுவேன் அப்படிலாம் நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். திடீர்னு பாருங்க, ஒரு ஆண்டோடைய பிரசன்னம் என்னை ஆளுகை செய்தது. உடனே எனக்குள்ள ஒரு பாவ உணர்வு, உன்னை ஒப்பு கொடுத்துரு, உன் இருதயத்தை ஒப்பு கொடுத்துரு, உன் ஜெபத்துக்கு நான் பதில் தரணும்னா நீ ஒப்பு கொடுத்துரு அப்படின்னு ஒரு உணர்வு. நான் என்னை ஒப்பு கொடுத்து அழுது ஜெபிக்கிறேன், பாவத்தை மன்னிங்க. பாருங்க, முதல்ல ஏசப்பா என்னை மாத்தினாங்க. அவருடைய தள்ளும்புள்ள கரம் என்னை தொட்டபடினால பாவத்திலிருந்து விடுதலை ஏசப்பா தந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, எங்க அம்மாவுக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணி ஏசப்பா ஆசீர்வதிச்சாங்க. அப்ப நீங்க கூட ஜெபம் பண்ணா, அவங்க வீட்டுல யாருக்காக நீங்க ஜெபம் பண்ணாலும் ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. சரியா? இன்னொரு சாட்சி சொல்ல போறேன். என் ஃப்ரெண்டுடைய வாழ்க்கையில் நடந்து, நாங்கள் காலேஜில் சேர்ந்து படித்தோம். பாருங்க, உங்களுக்கு அபிஷேக்னு ஒரு அண்ணன் உங்களுக்கு தெரியும்ல, அவங்க சாட்சியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நிறைய ப்ரோக்ராம் அவங்க இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க. அந்த அண்ணன் வாழ்க்கையில் நடந்தது. நானும் அவங்களுக்கு காலேஜில் படித்தோம். அப்புறம் நான் பைபிள் காலேஜ் படித்த போயிட்டேன். அண்ணன் இன்னொரு படிப்பு போயிட்டாரு. அப்படின்னு இருக்கும்போது பாருங்க, அண்ணனுடைய வாழ்க்கையில திடீர்னு பாருங்க ஒரு மஞ்சக்காமாலை நோயின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நோய் வந்துச்சு. ஒரு நாள் பாருங்க, அவர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு அவங்களை கூட்டிட்டு போனாங்க. ஆஸ்பத்திரியில் செக் பண்ண டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவருடைய ஹார்ட் பாதிக்கப்பட்டுட்டு, லங்ஸ் பாதிக்கப்பட்டுட்டு, கிட்னியில கூட பாதிக்கப்பட்டுட்டு, பிளட்ல பாதிக்கப்பட்டுட்டு, உடம்புல எல்லா இடமும் பாதிக்கப்பட்டு சுயநலவை இழந்துட்டாங்க, இனி இவங்களை காப்பாத்திக்கொள்ள ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஆனா அவங்க அம்மா அப்பா நல்லா ஜெபம் பண்றவங்க. அவங்க அப்பா நல்ல பாஸ்டரா இருக்கிறாங்க, அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, தம்பி ஜெபம் பண்ணுவாங்க, சபையாரம் ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாரும் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்ததுனால அவங்க ஏசப்பாட்டு போய் நின்னாங்க. எங்க நீங்க அற்புதம் செய்யணும், விடுதலை தரணும். பாருங்க, ஒரு பெரிய மிராக்கள் என்னன்னா, அண்ணன் எப்படி படுத்து கிடந்து சுயநலம் இல்லாம இருந்தாங்களோ அதே இடத்துல எழும்பி உட்கார ஆரம்பிச்சாங்க.
நடக்க ஆரம்பிச்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த அண்ணனை இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன். சரியா? நீங்க சொல்லணும், ஏசப்பா எங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க, விடுதலை தாங்க, எங்களை சாட்சியா நிறுத்துங்க, எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். இப்ப அந்த அண்ணனை உங்களுக்கு காண்பிச்சு தரப்போறேன். அப்புறம் அந்த அண்ணன் உங்களுக்காக, உங்க சுகத்துக்காக, உங்க விடுதலைக்காக, உங்களுக்கு ஏசப்பா அற்புதம் செய்ய முடியாது உங்களுக்காக ஜெபம் பண்ணி இந்த கூட்டத்தை நிறைவு செய்வாங்க. ஓகேவா? பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் நான் சொன்ன அபிஷேகன். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல, இவங்க வாழ்க்கையில உண்மையா நடந்தது. மருத்துவர் கைவிட்டாங்க, எல்லாரும் கைவிட்டாங்க. ஆனா ஏசப்பாவுடைய தழும்புள்ள கரம் தொட்டதுனால ஏசப்பா சுகப்படுத்திட்டாங்க. இப்ப இந்த அண்ணன் உங்க கூட பேசிட்டு ஜெபம் பண்ணி இந்த கூட்டத்தை நிறைவு செய்வாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இவ்வளோ நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீங்க, சாட்சி கேட்டீங்க. அண்ணன் சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சி தான் அண்ணன் சொன்னாங்க. ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்த மாதிரி உங்களுக்கு அற்புதம் செய்வார். எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை மறக்காத ஒரு தேவன் உண்டு. அதனால் அவரை நீங்கள் பிடிச்சிடுங்க, அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நம்ம இப்போ ஜெபம் பண்ணுவோம். என்ன பிரச்சனை இருந்தாலும் ஏசப்பாட்ட தெரியப்படுத்துங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்து உங்களை திரும்ப எடுத்து நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, இந்த வார்த்தையை கேட்டு இவ்வளோ நேரம் உங்கள் சமூகத்தில் உமக்காக காத்திருந்த உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாருங்கள். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் சொன்ன தகப்பன், ஏசப்பா நீர் உங்கள் கரத்தால் தொடுங்க. ஏசப்பா, எந்தெந்த சூழ்நிலைகளில் எந்தெந்த பிள்ளைகள் என்னென்ன கவலைகளில் இருக்காங்கன்னு உள்ளது உமக்கு தான் தெரியும். அவங்க குடும்பத்தில் என்ன நிலைமை இருக்குது, அவங்க மனநிலைமை எப்படி இருக்கிறது, இதை அறிகிறவர் நீர். அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. எல்லா பலவீனங்களை மாற்றுங்க. யார் யார் இதை பார்த்து கொண்டு பலவீனமாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள உங்கள் ஜீவன் பாயட்டு. உங்கள் தழும்புகளால் நீங்கள் சுகப்படுத்துங்க. உங்கள் இரத்தத்தால் நீங்கள் அவங்கள கழுகுங்க. என்ன பலவீனம் இருந்தாலும் உங்கள் சுகமளிக்கிற வல்லமை, ஆமேன், உங்கள் இரத்தம், உங்கள் பரிசுத்த மாம்சம் அவங்களுக்காக கிழிக்கப்பட்டிருக்கு. அந்த ஜீவன் அவர்களுக்குள்ள பாயட்டப்பா. அவங்க வீட்டில் யார் இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் குடும்ப சூழ்நிலைகள் மாறட்டு. உங்கள் வார்த்தையினால் அவங்கள உயிர்ப்பீங்க. நீர் இன்றும் உயிரோடு இருக்கிறீர் என்பதை நீங்கள் விளங்க பண்ணி அவர்களை மீண்டும் எடுத்து கட்டி ஒரு சாட்சியாக நீங்கள் நிறுத்துங்க. நீர் அப்படி கிருபை செய்கின்றபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹாய் குட்டீஸ், சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்களா, ஒரு உயிருள்ள சாட்சியை நம்ம ஏசப்பா நம்மத்துல நிறுத்தி இருக்கிறாங்கல்ல. நீங்க கூட இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஏசப்பா செய்வாரு. தொடர்ந்து நீங்க இந்த ஊழியத்துல கலந்து கொள்ளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க அறிமுகப்படுத்துங்க. எல்லா மாதமும் 4வது சனிக்கிழமை நைட் 8:30 to 9 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி ஜாய் குட் நியூஸ் டிவில ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜாய் குட் நியூஸ் டிவி யூடியூப் சேனல்ல கூட நீங்க இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். ஏசப்பா இன்னும் உங்களை பயன்படுத்துவாரு. ஒருவேளை உங்களுக்காக நாங்க ஜெபிக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா எங்களுக்கு உங்களுடைய ஜெப குறிப்பை நீங்க தெரியப்படுத்துங்க. நம்ம இணைந்து ஜெபிப்போம். ஏசப்பா உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.